சாதாரண மழையாக நினைத்த பருவமழை கடலூரை புரட்டி போட்ட நிலையில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான பெரியகாட்டுப்பாளையத்தில் உதவிக்கரத்திற்காக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளி பற்றி பார்க்கலாம். படித்து முடித்த பின் வேலைக்காக காத்திருந்தவர்தான் ரமேஷ். 80% மாற்றுத்திறன் கொண்டவரான இவர் கடலூர் மாவட்டம் பெரியகாட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் தனது பெற்றோருக்கு பாரமாக இருக்காமல் சொந்த தொழில் செய்ய முனைந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் செல்போன் சர்வீஸ் ஜெராக்ஸ் என சிறிய கடையை இவர் தொடங்கி நடத்தி வந்தார். தொழிலில் கால் ஊன்றிய நிலையில் சில தினங்களுக்கு முன் வந்த காட்டாற்று வெள்ளம் இவரது வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. இப்போ எங்கள் கடை ஒன்றுமே இல்லைங்க சார். அது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் திடீர்னு தண்ணி வந்ததுனால இருக்கிற என்னோட கடை எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அதுலேருந்து எந்தவித ஒரு திங்ஸும் எடுக்கல. சொந்தமாக முதலீடு செய்து வளர முனைந்த வேளையில் கடையையும் தந்தையின் மளிகை கடையையும் இழந்து தவித்து நிற்கிறது ரமேஷின் குடும்பம். பையனுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இப்போ உதவி பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஏதோ பிழைக்கலான்னு. அதுவும் போயிட்டு சார். நான் ஒரு 5 லட்ச ரூபாய் திட்டத்துக்கு நான் சேமிப்பு வச்சுருந்தேன், சீட்டு பணம் அது இதுன்னு எல்லாமே தீபாவளிக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வந்து வச்சிருந்தது தான். திடீர்னு இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு போடல சார். வெள்ளத்தில் உயிர் பிழைத்ததே அதிகம் என்ற நிலையில் அனைத்து மூலதனத்தையும் இழந்து நிற்கிறார் ரமேஷ். மாற்றுத்திறனாளியான ரமேஷ் ஏற்கனவே அரசு உதவியை பெறாமல் தன்னுடைய சொந்த உழைப்பில் தான் ஒரு தொழில் செய்து வந்தார். ஆனால் தற்போது ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் அவர் இப்போ நடுவீதியில் உள்ளார். அரசு இவருக்கு உதவி செய்யுமா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் பெரியகாட்டுப்பாளையத்திலிருந்து